ஹாய் வெல்கம் டு vlogs of சைலு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே எப்படி பர்ஃபெக்டாக பட்டர் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்னாச்சுன்னா லாஸ்ட் வீக் வந்து இதோட ரீல் ஒன்று வந்து நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அண்ட் இட் காட் சம் 400K வியூஸ் அண்ட் நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு எப்படி மேலே வந்து அந்த திக் மலாய் வருது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஐ தாட் ஐல் மேக் அ டீடைல் வீடியோ ஆஃப் இட். அண்ட் ஒன் திங் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை ஹியர் இஸ் இந்த பால் காய்ச்சறது எல்லாம் வந்து ஏர்லி மார்னிங் 5:45 அரௌண்ட் எடுத்தனால லைட்டிங் அவ்வளோ கிளியராக இருக்காது. அண்ட் அதனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், லைக் டே டைமில் எடுத்த வீடியோக்கும் ஏர்லி மார்னிங் எடுத்த வீடியோக்கும். ஸோ இப்போ மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம பால் காய வைப்போம் இல்லைங்களா, காய வச்சுட்டு லைட்டாக அது பொங்கி வரும்போது வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். லோ ஃப்ளேம்னா இட் ஷுட் பி வெரி லோ, லைக் ஐ ஷோ யூ இந்த வீடியோ. அந்த மாதிரி லோ ஃப்ளேம் வச்சுட்டிங்க அப்படின்னா பால் வந்து பொங்காது. பட் தென் என்ன ஆகும்னா பாலோட மேலே அந்த ஆடை மட்டும் வந்து லைட்டாக வந்து திக்கன் ஆகிட்டே வரும். அதுக்கு வந்து என்னென்னா நம்ம குறைஞ்சது ஒரு 20 மினிட்ஸ் போலவாவது பாலை பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் இன் வெரி லோ ஃப்ளேம் லைக் திஸ். ஸோ எவ்ரி 10 மினிட்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்டர் லைக் 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா யூ வில் see the yellow கலர் ஆன் டாப். இப்போ லைட்டிங் சரியாக இல்லாதனால உங்களுக்கு வந்து லைட்டிஷ் எல்லோவாக தெரியுது, சின்ஸ் இட் வாஸ் வெரி டார்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் மேலே டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் வந்து கையில் ஒட்டாது. விச் மீன்ஸ் அந்த மலாய் வந்து நல்லா திக்கன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். லைட்டாக அப்படி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம தயிர் புற ஊற்றுவோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு பால் எடுக்கும் போது பால் ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த பால் ஆடை இருக்கு இல்லைங்களா, அது லைட்டாக ஃபோர்க்கோ இல்லை உங்கள் கையை வச்சு கூட நீங்கள் எடுத்துட்டு அதையும் வந்து நம்ம தயிர் புற ஊற்றுற பாலோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பால் ஆடை வந்து அழகாக மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகும். இப்போ இந்த பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் கோல்டாகவும் இல்லாமல் நல்லா வார்மாக இருக்கணும். ஸோ வார்மாக இருக்கும் போது புற ஊற்றுறதுக்கு லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக தயிரில் தண்ணி கலந்து கொஞ்சம் வாட்டரியாகவே ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் போல் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கர்ட் வந்து சூப்பராக செட் ஆகிடும். தயிர் செட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாமல் மேலே நம்ம போட்டோம் இல்லைங்களா அந்த ஃப்ளோட் ஆச்சுல, அந்த பாலாடையை எடுத்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் இது பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரு 15 to 20 டேஸ்க்கு போல் சேர்த்த பாலாடை, அதாவது தயிர் பண்ணிட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஆடையை எடுத்து நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம், எல்லாருமே வந்து பால் காய வச்சதுக்கப்புறம் அது மேலே இருக்க ஆடையை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து பட்டர் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்காமல் நீங்கள் தயிர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து பட்டர் எடுத்து அப்புறம் கீ பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மேக்கிங் பட்டர் அண்ட் கீ. இப்போ நம்ம வந்து இதுலேருந்து பட்டர் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம வந்து பட்டர் வீட்லேயே செய்ய முடியும். நான் எப்போவும் நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் சில் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 கரண்டி போல் அந்த மலாயை ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் அடிச்சிங்க அப்படின்னா பட்டர் வந்து அழகாக செப்பரேட் ஆகிடும். நான் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி யூஸ் பண்ணனால எனக்கு ரொம்ப விசிபிளாக தெரியல, பட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறனால அதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா பட்டர் ஃபுல்லாக இந்த மாதிரி அடித்து எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம கையில் வந்து கெட்டியாக பிடிக்க முடியாது, ஏன்னா டெம்பரேச்சர் ஹாட்டாக இருக்கனால பட்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பவுலை எடுத்து ஒரு 1 hour போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா பட்டர் வந்து நல்லா இந்த மாதிரி ஹார்டன் ஆகிடும். ஹார்டன் ஆனதுக்கப்புறமா அழகாக நம்ம எப்பயும் பட்டர் எப்படி நம்ம அந்த எக்ஸஸ் பட்டர் மில்கெல்லாம் வெளியில் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டு அழகாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நான் அமுத்தி அதில் இருக்கிற எக்ஸஸ் பட்டர் மில்க் ஃபுல்லாக எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கீ பண்ணும் போது நிறைய ரெசிடியூ வந்து அதில் இருக்காது. அண்ட் இன்னொரு மெயின் திங் என்ன அப்படின்னா எனக்கு வந்த கமெண்ட்ஸில் வந்து அந்த பட்டர் மில்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக இதை வந்து நம்ம கன்சியூம் பண்ண முடியாதுங்க, சின்ஸ் நம்ம வந்து ஒரு 10 days 15 days போல் சேர்த்து வச்சுருப்போம். ஸோ இந்த தண்ணி அதாவது இந்த பட்டர் மில்கை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பிளான்ட்ஸுக்கு வந்து நம்ம நல்லாவே யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து வீட்டில் கார்டன் இருக்குது இல்லை நிறைய பிளான்ட்ஸ் பாட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா
பிளான்ஸுக்கு வந்து நீங்கள் அழகாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும் போது அதில் இருக்க எக்ஸஸ் பட்டர் மில்க் வரக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, பக்கத்துலேயே இன்னொரு பவுலில் வந்து சில் வாட்டர் வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த பட்டரை வந்து லைட்டாக போட்டு ரின்ஸ் பண்ணுற மாதிரி தான். லைட்டாக அதில் ரின்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற பட்டர் மில்க் எல்லாம் வந்து அதை ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நாள்னாலும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம தேவை இருக்கும் போது நம்ம வந்து கீ பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரு 15 to 20 டேஸ் நான் சேர்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பால் ஆடையிலேருந்து மட்டும் எனக்கு இவ்வளோ பட்டர் கிடச்சிது. இன்னும் நிறைய பேர் எனக்கு வந்து டிஎம்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் எந்த பிராண்ட் பால் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அந்த பிராண்ட் வாங்கினா தான் இப்படி வருமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இல்லை. இப்போ இதே பிராண்ட் மில்கில் வந்து நான் ஜஸ்ட்டு காய வச்சு சும்மா அப்படியே நான் வந்து தயிர் போற ஊற்றுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ திக் லேயர் ஆஃப் ஆடை வந்து வராது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது மினிமம் நம்ம வந்து அதை சிம்மில் வச்சு பாயில் பண்ணணும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக பட்டர் வீட்லேயே செய்யலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பட்டர் செஞ்சு அதுலேருந்து நெய் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் செய்கிற நெய் கண்டிப்பாக பிடிக்காது. ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.